இந்த படம் ரஞ்சித் என்னை ஃபர்ஸ்ட் என்னை மீட் பண்ணும்போது அவர் என்கிட்ட வித்தியாசமாக ஏதோ ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த கதை சொல்லும் போது சொன்னார், நீங்கள் வந்து முடி மட்டும் கொஞ்சம் எடுக்கணும்னு சொன்னார். நான் வந்து எவ்வளோ எடுக்கலாம் ரஞ்சித் அப்படின்னு. அப்புறம் பாதி தலை வரைக்கும் நீ மொட்டை அடிச்சிடணும்னா சரியா. அதுக்கப்புறம் ஒரு சின்ன அமைதி, கொஞ்ச நேரத்தில் சொன்னார் நீங்கள் கோமணம் கட்டணும் அப்படின்னாரு. ஸோ எனக்கு அப்புறம் சொன்னார், இது வந்து எல்லாருமே பண்ண மாட்டாங்க, இன்ஃபேக்ட் யாருமே பண்ண மாட்டாங்க, அது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஹீரோ வந்து இந்த வந்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க. நான் சொன்னேன், எனக்கு சொன்னோன்னே ஒரு மாதிரி தூக்கி வாரி போடுச்சு. ஒரு பக்கம் ஒரு பயங்கரமான பயம், ஏன்னா நம்ம எப்பவுமே ஒரு இமேஜை ப்ரொஜெக்ட் பண்ணுறோம், எப்படி தெரியும் ஸ்க்ரீனில், வில் ஐ பி ஏபிள் டு கேரி இட் ஆஃப், என்னால் அதை செயல்படுத்த முடியுமா. இன்னொரு பக்கம் ஒரு பயங்கர எக்ஸைட்மெண்ட், ஐயோ இது மட்டும் நம்ம கரெக்டாக பண்ணிட்டா எப்படி இருக்கும்ல அப்படின்ட்டு. ஆனால் அதில் எனக்கு என்ன அழகுனா, ரஞ்சித்ன்ற ஒரு இயக்குனர் வந்து என்கிட்ட வந்து அதை பற்றி சொல்கிற போது நான் எப்பவுமே சொல்லுவேன், அவர் ஆதாமா நடிக்கணும்னு சொன்னா கூட நான் வந்து கண்டிப்பாக நான் நடிச்சிருவேன். எனக்கு அந்த ஒரு பலம் எனக்கு இருந்துச்சு. எனக்கு தெரியும் நான் அந்த மாதிரி இந்த மாதிரி இல்லை, சட்டையெல்லாம் போட்டிருக்கான். இப்போ நான் நிறைய ட்ரெஸ் போட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு எனக்கு இல்லை, எங்கள் எல்லாருக்குமே அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து எனக்கு தெரியும் சில டைரக்டர்ஸ் இந்த மாதிரி அவங்க செய்கிற விஷயங்கள்ல நம்ம வந்து எல்லா டைரக்டர்ஸுமே நமக்கு எனக்கு பண்ண, நான் எப்பவுமே சொல்றேன், என்னோட கதாபாத்திரங்கள் அவங்க உருவாக்குனது தான். பட் சில டைரக்டர்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து நம்ம வந்து நம்பி செஞ்சிடலாம். ஸோ எனக்கு எதுவுமே தோணல, நான் சரி ரஞ்சித் நெக்ஸ்ட் இயர் நான் அவருக்கே வந்து ஒரு மாதிரி ஒரு திருப்பி ஒரு சின்ன அவருக்கு ஒரு சின்ன ஒரு அமைதி இருந்துச்சுன்னா அது ஓகே சொல்லிட்டாப்புல, சார் நல்லா கோமனா சார் சின்னதாக ரொம்ப சின்னதாக இருக்கும், சரி பரவாயில்ல ரஞ்சித். அண்ட் ரொம்ப எக்ஸைட்டிங் ஆச்சு. அங்கே போனா இந்த முதல் நாள் மட்டும்தான் போடுற போது, ஐயோ யாராவது பார்க்குறாங்களா, இன்னும் என்ன பண்ண போறது, டவலை கொண்டு வா இது அது. அப்புறம் கொஞ்ச நாள் எல்லாருக்குமே அந்த ஒரு கூச்சம் இருந்துச்சு. போ அதுக்குள்ள போயிட்ட பிறகு அந்த வாழ்க்கைக்குள்ள அப்படியே தான் போக முடிஞ்சது. அவங்க என்ன எப்படி வாழ்ந்திருப்பாங்க அந்த உலகத்துக்குள்ள அப்படியே எடுத்துட்டு போயிட்டாரு. எப்படி இந்த சினிமா பார்க்குற போது ஒவ்வொரு ஆடியன்ஸ்ல இருக்க ஒவ்வொருத்தரும் அந்த ஒரு ஜன்னல் வழியா அவர் உள்ள அந்த உலகத்துக்குள்ள இழுக்கிறாரோ, அதே மாதிரி தான் எங்க எல்லாரையும் இழுத்து கொண்டு போனார் எங்க கையை பிடிச்சி. ரஞ்சித், இதை வந்து ஐ டோன்ட் திங்க் நீங்க இல்லாம இந்த கேரக்டர் என்னால பண்ணிருக்கவே முடியாது. நீங்க கொடுத்த சப்போர்ட், நீங்க கொடுத்த இன்ஸ்பிரேஷன், இந்த மாதிரி ஒரு சவாலான ஒரு வேஷம் நம்ம என்ன மாதிரி ஆக்டர்ஸ் ஹரி, அசோக், பிரீத்தி, ஐ மீன் மாளவிகா, பசு, கங்கம்மா எல்லாருமே வந்து இந்த மாதிரி கதாபாத்திரங்கள் எங்களுக்கு, ஈவன் டேனியல் ஃபார் தட் மேட்டர், யாராவது கொடுக்க மாட்டாங்களா, இது வந்து நாங்கள் இதை செஞ்சு ஏதாவது நிரூபிக்கணும் அப்படின்ட்டு. அண்ட் சக்தி சார் சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்வீட்டா, நீங்க வந்து ஒரு கமர்ஷியல் சினிமா அந்த மாதிரி ஜென்ரலா அப்படி ஒரு சாதாரண ஒரு சாதாரண இல்லை, ஒரு நல்ல மசாலா ஜனரஞ்சகமான ஒரு படம் வந்து பண்ணிட்டு போயிடலாம். இந்த மாதிரி ஒரு விஷயம், இந்த மாதிரி மெசேஜ் உள்ள அத்தனை லேயர்ஸ் உள்ள ஒரு படத்தை வந்து ஜனரஞ்சக ரீதியா எடுத்துட்டு போயிட்டு அதை வந்து மக்களிடையே சேர வைக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு இது. அண்ட் தேங்க்யூ சார் ஃபார் சேயிங் தட் அண்ட் ஃபார் யுவர் கைண்ட் வேர்ட்ஸ். நாங்களாம் வந்து இந்த படம் ஆஹா ஓஹோ அப்படி இப்படின்னு சொல்லலாம், ஆனால் நீங்க சின்னதா ஒரு முத்திரை நீ குத்துற போது இட்ஸ் அ ட்ரூத். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் ரஞ்சித், தேங்க்யூ ரஞ்சித். ஐ ஆல்வேஸ் உங்களை வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் சொன்ன நிறைய நல்ல வார்த்தைகளுக்கு மிக்க நன்றி. அண்ட் ஐவ் ஆல்வேஸ் பீன் அ ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க். மெட்ராஸ்லேருந்து எனக்கு ரொம்ப உங்களோட நடிக்கணும், உங்கள் படத்தில் நான் பண்ணணும், நம்ம ஒரு நாள் செய்கிற போது சேர்ந்து செய்கிற போது ஒரு சிறந்த படம் ஒன்று செய்யணும்னு நினைச்சிட்டு இந்த படம் நீங்கள் கொடுத்தீங்களே, தேங்க்யூ. ஐ நெவர் ஃபர்கெட் தட் ரஞ்சித். இட்ஸ் ஏன்னா இது வந்து ஒரு சாதாரண படம் இல்லை. நான் வந்து நிறைய கதாபாத்திரங்கள் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன், உணர்ச்சி வசமாக பண்ணியிருக்கேன், நடிச்சிருக்கேன், நல்லா நடிச்சிருக்கேன், அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் இந்த மாதிரி உண்மை இருக்கிற ஒரு விஷயம், இவ்வளோ ஆழ்ந்த சிந்தனையோட இதை வந்து நீங்க சும்மா அப்படி ஒரு படம்னு யாருமே பார்க்க முடியாது. இப்போ எல்லாரும் பேசின மாதிரி அது உள்ளுக்குள்ள போய் பார்த்தா அத்தனை விஷயங்கள் அதில் பேசப்படும், அலசப்படும். அண்ட் தென் அது நல்லது விஷயம் சொல்லுவாங்க, கெட்ட விஷயம் சொல்லுவாங்க, எல்லாமே வந்து நீங்க சிந்திக்க வச்சிருக்கீங்க. எப்பவுமே ஐ ஃபீல் people can love you or hate you, but they can't ignore you, Ranjit, and that is exactly what you did with this movie. Thank you so much. And மிக முக்கியமாக இந்த மேடையில் நான் சொல்ல விரும்புவது, நான் எப்பவுமே வந்து ஒரு படம் பண்ணுவேன், நிறைய வருஷம் பண்ணுவேன், 2 வருஷம் எடுப்பேன், 3 வருஷம். ஏன்னா நான் கிறுக்க மாதிரி அதுக்குள்ளே இறங்கி இப்படி பண்ண அப்படி பண்ணணும். ஒரு 6 மாதம் வந்து கதை இதில் போயிட்டு இருக்கோம். அப்புறம் 6 மாதம் அந்த கேரக்டருக்கு வெயிட்டு போடுவேன், லூஸ் பண்ண ஏதோ பண்ணும், அது போயிடும் 2 வருஷம். சில டைம் படங்கள் டிலே ஆகும், யார் தப்பும் இல்லை. பட் ஐம் சேயிங் அந்த ஒரு எப்படியோ ஒன்று பண்ணன்ட்டு. ஏன்னா என்னோட ரசிகர்களுக்கு எப்பவுமே நீங்கள் வந்து ஏன் நான் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக படங்கள் பண்ணுங்களேன், ஏன் ஐ மீன் கொஞ்சம் டைம் ஆகுது நான் ப்ளீஸ் நான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. உங்களுக்காக நான் முடிவு எடுத்து பண்ணது 3 படங்கள் பண்ணேன் ஒரே டைமில். மகான், கோப்ரா அண்ட் பொன்னியின் செல்வன். எல்லாமே அதே கெட்டப்பு, அதே முடி, அதே தாடி. ஆனால் எனக்கு என்ன சேலஞ்சாக இருந்துச்சுன்னா, சரிடா 3 படம் பண்ணுறோம், ஏன் 3 படம், ஏன் ஒரே டைமில் பண்ண மாட்டோம் 2 படம், கெட்டப் மாற முடியாது. நான் நினைச்சேன் அந்த இதே கெட்டப்பில் 3 படம் வித்தியாசமாக பண்ண ஒரு சேலஞ்ச். அந்த சேலஞ்ச் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அண்ட் இட் ரியலி ஒர்க் ஃபார் மீ. எனக்கு ஒரே வருத்தம் என்னன்னா, கோப்ரா வந்து சரியா போகல. பட் அது வந்து சில சமயம் நம்ம சில விஷயங்கள் பண்ணுவோம், நம்ம வந்து கடவுள் கிடையாது, சில டைம் அது ஒர்க் அவுட் ஆகாது. ஏன் ஒர்க் அவுட் ஆகுது நமக்கு தெரியாது. ஆனால்
அந்த படத்துல நான் சில காட்சிகளை நடிச்சது வந்து நான் வேற எந்த படத்துல நடிச்சிருக்க மாட்டேன், அவ்வளவு நல்லா நடிச்சிருப்பேன். ஆனா ஒரு படம் வெற்றி அடைஞ்சா மட்டும்தான் அது போய் சேரும். அதனாலதான் இங்க வந்து இந்த படம் வெற்றி அடையும் போது நம்ம பட்ட கஷ்டம் அவங்க தெரியுதுல, அவங்க ரசிக்கிறாங்க, நிறைய பேர் வந்து சொல்றாங்கன்ற போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு டிமாண்டே காலனியும் நல்லா போயிட்டு இருக்குன்னு நினைக்கும் போது ஹேட்ஸ் ஆஃப் டு யூ கைஸ், ஆல் தி பெஸ்ட் டு யூ அருண்நிதி அண்ட் டு அஜய். ஐ ரியலி லவ் தட். நம்ம 2 பேரும் கோப்ரால சந்திச்சதை இங்க வந்து நம்ம சரிப்படுத்துறோம்னு நினைக்கிற போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் மகான் ஒரு படம் வந்து ஓடிடியில விட்டாங்க. எனக்கு வந்து அந்த படம் ரொம்ப பிடிச்சது. ஆனா அந்த படம் நம்மளால எவ்வளவு ஓடிச்சு, எவ்வளவு பிடிச்சது மக்களுக்குன்னு தெரியாத ஒரு இதுல நான் எப்பவுமே மகான் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனா எல்லா இடத்தையும் அவங்க வந்து அதை பத்தி மகான் 2 நான் சும்மா ஒரு போட்டோ போடும்போது எல்லாருமே வான்னு சொல்லிட்டு பயங்கரமா உற்சாகத்துல இருந்தாங்க. இப்போ நாங்க ஆந்திரால போடும்போது வைசாக், விசாகப்பட்டினம் எல்லா இடத்துலயும் அவ்வளவு ஒரு கிரேசி சப்போர்ட். அவங்க எல்லாருமே தங்களான இது ரொம்ப இதா ஒரு மாதிரி அவங்களோட படம் மாதிரியே கொண்டாடுறாங்க. அதுல வந்து நான் எப்பவுமே வந்து நம்ம பேசுறதுக்கு ஒரு வசதியா இருக்கிறதுக்காக நான் சிவபுத்திர சூசாரா, நம்ம கத்துவாங்க ஐ சூசாரா, அபரிச்சித்துடு சூசாரா, மல்லனா கந்தசாமி சூசாரா கத்திக்கிட்டே இருப்பானுங்க. தென் அவங்க கத்துறாங்க மகான், மகான் நீ பாத்தியா? அவன் சார் மஞ்சி பிக்சர் சார் அவங்க சொன்னாங்க. அப்பதான் எனக்கு இது 2 இடத்துல நடந்துச்சு. சோ 3வது இடத்துல ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும்போது நான் எல்லா படமும் சொல்ற போது கடைசி மகான் சொன்னேன். எல்லா படத்தை விட மகானுக்கு தான் பயங்கர கூச்சல். அப்ப நான் ரஞ்சித்தோ நானும் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு அவர் சார் என்ன சார் இதுன்ட்டு லைக் ஓடிடியில் போனாலும் அது வந்ததுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் கிடைச்சதுக்கு கார்த்திக் தேங்க்யூ, ஐ லவ் யூ. அண்ட் எனக்கு எப்பவுமே வருத்தம், என் பையனோட நடிச்ச அந்த முதல் படம் வெற்றி அடைன்னு, அது கண்டிப்பா வெற்றி அடைஞ்சு ஆந்திராவில் அதை பத்தி பேசுறாங்க. ஸோ ஐ ரியலி லைக் தட். அண்ட் தொடர்ந்து மகான், பிதாமகன், ஐ மீன் பொன்னியின் செல்வன், போத் பார்ட்ஸ் அண்ட் நவ் தங்கலான் என்ன ப்ரூவ் ஆகுதுன்னா நமக்கு இந்த ஒரு பாதை, இது வேற ஒரு பாதை. மற்றவங்க லைக் மை ஃப்ரெண்ட் செட் தி அன்பீட்டன் ட்ராட் தி பாத் தட் இஸ் அன்பீட்டன். அந்த வழியா போயிட்டு நம்ம நடந்து போகும்போது நிறைய முள் இருக்கும், எல்லாம் கஷ்டங்கள்லாம் இருக்கும். ஆனா வேற ஒரு பாதை அது. அந்த பாதையில போயிட்டு வித்தியாசமா போய் அந்த படம் வெற்றி அடையும் போது இல்ல அந்த சந்தோஷம் வந்து வேற எதுலையுமே கிடையாது. ஐ ஃபெல்ட் தட் வித் 3 மூவிஸ். அண்ட் தங்கலான்ல அது எனக்கு கிடைச்சது. மிக்க நன்றி. இந்த தங்கலான்ல எனக்கு கிடைச்சது வந்து என்னோட ரசிகர்கள் எனக்கு கொடுத்த ஊக்கம். உங்களுக்கு தான் இந்த தங்கலான் நான் பண்ணியிருக்கேன். இந்த வெற்றியை வந்து உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். இது வந்து நீங்க இல்லைன்னா என்னால முடிஞ்சிருக்காது. ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க கொடுத்த ஊக்கம். ஈவன் இன் ஹைதராபாத்ல வந்து எங்க இதுல ஷோல வந்து எங்களுக்கு அவ்வளவு எல்லா ஃபேன்ஸும் மீட் பண்றேன். ஆனா 10 பேர் பொள்ளாச்சியில இருந்து பேசுறோம், கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறோம், திடீர்னு திருப்பூர்ல இருந்து, திடீர்னு பாண்டிச்சேரி, எல்லாம் தமிழ்ல பேசிட்டு இருக்காங்க. எல்லாரும் அங்கிருந்து வந்துட்டாங்க. தட் த ஃபேன்ஸ், ஐ மீன் நீங்க தான் எங்க ஆர்டிஸ்டா இருக்கிற எங்களுக்கு கொடுக்குற ஊக்கம் உங்களால தான். இந்த மாதிரி படங்கள் உங்களால தான் ஓடுது. ரொம்ப நன்றி அண்ட் தேங்க்யூ. இப்போ நான் திருப்பி யார் பேராவது மறந்துருப்பேன். அடுத்த 100வது விழாவை சில்வர் ஜூபிலியில் வந்து நான் பேசுவேன், அவங்க பேரை மென்ஷன் பண்ணேன். அது வரைக்கும் தேங்க்யூ வெரி மச். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.